வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் இன்றைய காணொளி அமையப்பெற போகின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி இருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பாகத்தான் அவர் அந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். அது தொடர்பிலே பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு இல்லம் இல்லை என்றால் வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்ற விதத்தில் நேற்றைய தினம் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது தானும் அமைச்சர்களும் மாளிகைக்கு செல்லவில்லை, ஏன் இதனை முன்னைய ஜனாதிபதிகள் செய்ய முடியாது என கேள்வி எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக மக்களுடைய வரி பணத்துல இவ்வளவு பெரிய ஒரு சொகுசு இல்லம் அதுல தான் தங்கி இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக இது ஒரு தவறு. அதாவது மக்களுடைய வரி பணத்துல இவ்வளவு பெரிய இல்லங்கள்ல இருப்பது தவறு. தானும் அமைச்சர்களும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது நேற்றைய தினத்துல ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. ஏன்னு சொல்லி சொன்னா ஜனாதிபதி இல்லம் தொடர்பான சர்ச்சைகள் எழுந்திருக்கின்ற இந்த வேளையில அனுகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை முன்வைத்திருந்தது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. அதே வேளையில பார்க்கின்ற போதும் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது இது ஒரு பழிவாங்குற செயற்பாடு அல்ல. யாராவது இப்படி இல்லம் தொடர்பாக பேசுகின்ற போது இது அரசியல் பழிவாங்கல்னு சொல்லி சொல்கின்றார்கள். அப்படி இல்லை, நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக வெளியேறித்தான் ஆக வேண்டும் என்ற ரீதியில தான் நேற்றைய தினம் அவர் கருத்தை வெளியிட்டு இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பேசப்பட்டது. இதே வேளையில் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாக பார்க்கின்ற போதும் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, தேர்தலில் வெற்றி கொண்டதற்கு தமிழ் புலம்பெயர்ந்தோர்கள் அனுகுமார திசாநாயக்கவிற்கு உதவி செய்ததாகவும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அனுகுமார திசாநாயக்க தங்களை பழிவாங்கும் செயற்பாட்டில் இறங்கி இருப்பதாக கூட மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பல்வேறுபட்ட விடயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது தேர்தல் காலங்களில் உதவி செய்ததே அனுகுமார திசாநாயக்கவிற்கு அவர் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்ததே தமிழ் புலம்பெயர்ந்தவர்கள் தான் என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி தனக்கான அந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டது, பல்வேறுபட்ட விடயங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டமை, இவற்றுக்கு பின்னால ஒரு அரசியல் பழிவாங்கல் இருக்கு, அதைத்தான் இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்றதாக கூட அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. காரணம் இப்படி எதிர்த்தரப்பும் ஆளுந்தரப்பை குற்றம் கூறுவது வழக்கமாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த இல்லம் தொடர்பான சர்ச்சை ஏற்பட்டதன் பிற்பாடு பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட விடயங்களை முன்வைக்கக்கூடியதாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மாத வாடகை என்பது 46 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு தொகையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் தங்களுடைய பாதுகாப்பிற்காக அப்படின்ற ஒரு ரீதியில தான் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அது மட்டுமன்றி அனுகுமார திசாநாயக்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மஹிந்த ஆண்டு இல்லாம ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எடுக்கிற ஒவ்வொரு விடயத்திலையும் அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலை எதிர்த்தரப்புல இருந்து வருகின்றது. மேலும் பல விடயங்களை மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கின்ற போது இந்த எதிர்வரும் தேர்தல்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய அரசு தலைவர் ஒருவர் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் பாதுகாப்பை இழந்ததற்கு மக்களுடைய எதிர்வினையை அரசாங்கம் எதிர்நோக்க வேண்டும் என்று சொல்லி நேரிடும் என்று சொல்லி எச்சரிக்கையாகத்தான் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில தான் எதிர்த்தரப்புகள், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த எதிர்த்தரப்பு அனுர் அரசாங்கத்தை விமர்சிக்கிற தன்மையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்கின்ற போது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு எப்படி சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த 3 தசாப்த கால போரை இல்லாமல் அதாவது முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு தலைவருக்கு இவ்வாறான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கின்ற சூழ்நிலையில அவருக்கான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, இது ஒரு அரசியல் பழிவாங்கல்னு சொல்லி சொல்லுது. அதே வேளையில மஹிந்த ராஜபக்ஷவும் தம்முடைய அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறது, அதாவது பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கு, இல்லத்திலிருந்து வெளியேறணும்னு சொல்லி இருக்கு, இப்படி எல்லாத்தையும் சொல்லி அந்த பாதுகாப்பு அது தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதுன்னு சொல்லி அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பான ஒரு மனுவை சமர்ப்பித்திருக்கின்றார். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு அன்று தரப்பிற்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அந்த விதத்தில் தான் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது தமிழ் புலம்பெயர்ந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் இந்த அரசாங்கம் தன்னை பழிவாங்குது அப்படி என்ற ரீதியில கருத்துக்களை வெளியிட்டு இருக்கின்றார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதே வேளையில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்ற போது இந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொடர்பான செய்தியும் நேற்றைய தினம் அடிபட்டது. இது தொடர்பான ஒரு விடயமும் நேற்றைய தினம் செய்தியாக வெளிவந்திருந்தன. இது தொடர்பாக பார்க்கின்ற போது
அடுத்த மாதம் முதல் தன்னுடைய பாதீட்டை தாக்கல் செய்ய தயாராகி வருகின்ற நிலையில் அரசு ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம் அல்லது கொடுப்பனவுகளை அதிகரிப்பது குறித்தான விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. திரைசேரி அதிகாரிகளுடைய கூற்றுப்படி பார்க்கின்ற போது மாதாந்தத்திற்கு 7,500 ரூபாய் சம்பள உயர்வுக்கான சாத்தியக்கூறு தற்போதைய நிதி நிலைமைகளுக்கு இருப்பதாகவும், எனினும் இதனை விட அதிக அதிகரிப்பு என்பது நிதியமைச்சரான ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எடுக்கின்ற முடிவை பொறுத்ததாகும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னு சொல்லி சொன்னால், அரசு ஊழியர்கள் தங்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பான கோஷங்களை எழுப்புகின்ற நேரத்தில் சில போராட்டங்கள் எல்லாம் இதனூடாக வெடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு விடயத்தை அரசாங்கம் முன்வைத்திருந்தது. இதனை தணிக்கை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பள உயர்வு உயர்த்தப்படாத காரணத்தினால இப்படியான ஒரு விடயங்கள் முன்வைக்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்க தரப்பிலிருந்து இது வெளிவந்திருக்கின்றது. எனினும் இந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பவர் நிதியமைச்சராக இருக்கின்ற ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க. அவர் எவ்வாறான முடிவுகளை எடுப்பார் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முன்வைக்கப்படுகின்ற அந்த பாதீட்டில் ஓய்வூதியம் தொடர்பான விடயம் உள்ளடக்கப்படவில்லை. இதற்கு மாறாக கிராமிய அபிவிருத்திகள் அந்த திட்டங்களுக்காகத்தான் அந்த நிதிகள் செலவிடப்பட போகின்றது என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமன்றி இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களில் இருந்து 450 பில்லியன் ரூபாய் லாபமாக ஈட்டக்கூடிய தன்மை காணப்படுவதாகவும், இந்த 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு முதலீடாக கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூட கூறப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் இந்த பாதீட்டு முறை எல்லாமே முழுக்க முழுக்க சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த கருத்துக்களுக்கு இணங்க தான் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூட கூறப்படுகின்றது. இது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. இதே வேளையில் இன்னும் ஒரு விடயம் தொடர்பாக பேசுகின்ற போதும் ஜோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான விடயத்தை டிவி சாணக்கு குறிப்பிடுகின்றார். அதாவது அரசாங்கம் சொல்லுது இன்னும் 2 நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லுகின்றது. இவ்வாறாக தன்னிச்சையாக அரசாங்கம் செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்து 2 பேர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் 2 போலீஸ் பணியாற்றுகின்ற போது நியாயமான விசாரணைகளை எதிர்பார்க்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷனுடைய நலனை விசாரிக்க நேற்றைய தினம் அவர் சென்ற போதுதான் அவர் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு கூறியிருக்கின்றார். மேலும் அவர் கூறுகின்ற போது, இன்று ஒரு பக்கத்தில் இருந்து பல வாகனங்கள் தெகுவலைக்கு செல்கின்றன, மறுபுறம் பல வாகனங்கள் பெலியத்தவுக்கு செல்கின்றன. யோசிதவை கைது செய்ய தோராயமாக 10 அல்லது 12 வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தான் நினைப்பதாக கூறினார். குறிப்பாக சொல்ல போனால் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இந்த வாரம் யார் கைது செய்யப்படுவார்கள், அடுத்த வாரம் யார் கைது செய்யப்படுவார்கள், எத்தனை பேர் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற விதத்தில் இந்த அரசாங்கம் தான் தீர்மானிக்கின்றது. அதாவது எதேச்சதிகாரமாக இந்த அரசாங்கம் செயற்படுத்துகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த முக்கியமான தேசிய மக்கள் சக்தியினுடைய மேடையில் இருந்த முக்கியமான 2 நபர்கள் போலீஸ் திணைக்களத்தில் முக்கிய பதவிகளில் இருப்பதனால அவர்கள் தங்களுக்கு சார்பான விடயங்களை தான் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற ரீதியில தான் அவர் கருத்து வெளியிட்டு இருக்கின்றார். இதுவும் ஒரு நேற்றைய தினம் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.